இந்த ஜென்மத்தில இன்னாரால், இவரால் நான் அவமானப்பட வேண்டும், அசிங்கப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும், இன்பம் அடைய வேண்டும் அப்படின்னு விதிக்கப்பட்டது எதுவோ, அதுவே இங்க நடக்கும். அதில எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்கக்கூடாது. அப்போ பெருமாள இவரெல்லாம் போய் பார்த்தா சிறப்பு அப்படின்னா, எல்லாருமே இப்ப பார்க்கலாம். தவறு கிடையாது. கூடுதலான ஒரு விஷயம். அவங்க சொல்றது லாஜிக்காவும், தாராபலன் அடிப்படையிலயும் வருது. இந்த நட்சத்திரம்லாம் உங்களுக்கு வேத நட்சத்திரமா போகும்போது, அந்த வேதை நட்சத்திரக்கூடிய தெய்வத்த இப்ப நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் அப்படின்னு தான் ஒரு சில நபர்கள் குறிப்பிடுற விஷயம். அது உண்மதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக 100% அப்படியே இருக்குமா? லைஃப் லாங் அப்படியே போகுமான்னா, அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அவரு தெய்வம், இறைவன். அங்க கிரகம் இருக்குது, சந்திர கிரகம். இப்ப நீங்க போனா, சந்திரன ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னும்போது, இப்ப எனக்கு சந்திரன் உச்சம் அப்படின்னும்போது, நான் தாராளமா திருப்பதி பெருமாள எப்போ வேணா சந்திச்சு வணங்கலாம். எனக்கும் அவருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. சரி. எங்க வீட்டு ஒருத்தருக்கு வந்து சந்திரன் பலம் இல்ல. அவரு என் கூட வராருன்னும்போது பேலன்ஸ் ஆகுமா? ஆகுமா? ஆகும் 1. 2வது சந்திரன் சரியில்லன்னு சொல்றாங்க. ஓகே. ஒரு ஜாதக ரீதியா. ஆனா குரு பகவான் ஒருத்தர் இருக்காரு. குரு அந்த சந்திரன பார்த்தேன்னு வச்சு நிவர்த்தி ஆயிடுமே! அப்ப என்ன பண்ண முடியும்? நிவர்த்தின்னு ஒரு விஷயம் இருக்கா? இல்லையா? சரி இது எல்லாத்தையும் தாண்டி திரும்பவும் சொல்றேன். அந்த துன்பத்தை அவர் திருப்பதி போயிட்டு வரும்போது அனுபவிக்கணும்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா, யாராலும் தடுக்க முடியாது.